ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஐஸ் அனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட்டோட அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். அப்புறம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா மறக்காமல் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய எபிசோட்ஸ்லாம் போட மோட்டிவாக இருக்கும். சரி, ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல, டேரெக்டாக இன்னைக்கு எபிசோட்குள்ளே போவோம். போன எபிசோட லாஸ்ட்டில் இந்த ஃபெரோசிட்டி ரீலியம் ஃபுல்லாகவே ட்ராப் தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்ச ஹீரோ, தம்பி, அதுக்கப்புறம் ஷீஹி எல்லாருமே வேற ஒரு இடத்த நோக்கி போகணும், அவனை கொல்லணும் அப்படின்ற ஒரு வெறியில இருந்திருப்பாங்க. இன்னைக்கு எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹிட்டனால் ப்ளூட்டோ யூஸ் பண்ணிக்கிட்டு யாருமே இந்த இடத்துல செக் பண்ண வர மாட்டாங்களான்ற மாதிரி ஸ்டோன் பிட் கேட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோவும். இந்த இடத்துக்குள்ள செக் பண்றதுக்குலாம் யாரும் இல்ல, செத்தாலும் உயிர் பொழைச்சாலும் நம்ம தான் இதுக்குள்ள இருந்து எப்படியாச்சும் வெளியே போனோம், வெளியே போனதுக்கு அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். ஷீஹி கிட்ட திரும்பி, நீ இந்த இடத்துக்குள்ள வேற ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சி அப்படின்ற மாதிரி கேட்க ஷீஹியும், நாங்க எதர்ச்சியா ஒரு போர்ட்டலை கண்டுபிடிச்சோம், அது வெளியே போறதுக்கான வாயில் அப்படின்ற நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள நாங்க எல்லாருமே போனாலும் அந்த இடத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான லைட்னிங் ஸ்வாட் அட்டாக் வந்து எங்களை எல்லாருமே தடுத்து நிறுத்துது. யார் முன்னேறி போனாலும் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுது. லைட்னிங் ஸ்வாட பத்தி நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொல்லிட்டேன், அடுத்தவங்களோட பவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு. ஸ்டோன் ஸ்பீடோ எதுக்காக இந்த இடத்துக்குள்ள ட்ராப் ரெடி பண்றவன் அந்த இடத்துக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ராங்கான எனர்ஜியை வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கான ட்ராப்லாம் வச்சுட்டு உண்மையான பகுதி எந்த இடத்துக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு தெரியாம வீக்கான பகுதியில உண்மையான வாசலை வச்சிருக்கலாம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே பேச இப்பதான் எல்லாருக்கும் அந்த இடத்துக்குள்ள இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. அப்படியே மொத்த பேருமா அந்த இடத்துக்குள்ள கிளம்ப ஆரம்பிக்க இப்போ ஒரு டோர் தான் காமிக்கிறாங்க. அந்த இடமும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஹீரோவுக்கு முன்னாடி இந்த இடத்துக்குள்ள சங்காங்கோட டீம் மொத்த பேருமா வந்திருக்கு. அவங்க மொத்த பேருமா சேர்ந்து அந்த இடத்துக்குள்ள அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு துளி அசைவு கூட இல்ல. ஹீரோவுக்கு முன்னாடி இதுதான் கேட்டா இருக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள சங்காங்க வந்திருக்கான் போல. ஏன்னா ஆல்ரெடி இவன் 4 டைம் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள அவனோட கேரோஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டோர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போன ஏரோ அந்த இடத்துக்குள்ள இந்த கதவுக்கு பெரிய எஃபெக்ட்லாம் கொடுக்கலனாலும் உள்ளுக்குள்ள இருந்து திரும்பி ரிட்டர்ன் அட்டாக் ஏற்பட ஆரம்பிக்குது. அதை தடுத்தாலும் மொத்தவங்க எல்லாமே பறந்து போய் செவுத்துல விழுக உள்ளுக்குள்ள இருந்து எல்லாரோட ரத்தத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிடுது. இந்த இடத்துக்குள்ள கடைசியா சங்காங்க தான் கஷ்டப்பட்டு தடுத்து இருந்தாலும் அவனையும் அந்த இடத்துக்குள்ள இந்த தூக்கி அடிக்க ஆரம்பிக்க யாரவ கையில பிடிச்ச ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனையும் தடுத்து நிறுத்துறான் பாதுகாப்பா. என்ன யார காப்பாத்தினது அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள சங்காங் திரும்பி, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி பிரதர்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல சங்காங் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ சொல்றதை கேட்ட உடனே, உங்களுக்கு என்ன தெரியுமா, நாங்க சேர்ஃபுல் பிளட் லைன் சேர்ந்தவங்க, ஆல்ரெடி உங்களை பத்தின ஒரு சில புராணங்களை நாங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம், அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லைன்ற மாதிரி சொல்ல, என்னது சேர்ஃபுல் பிளட் லைன் டிராகன் லேடியோ, நீங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, நம்ம சீக்கிரமா இந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பணும், உள்ளுக்குள்ள இருந்து வெளியே போயிட்டு மற்ற விஷயங்களை பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து மொத்த பேருமா சேர்ந்து இதை உடைக்க ட்ரை பண்ணுவோம். இறந்தாலும் பரவாயில்ல, யாரும் கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சீக்ரெட் டெக்னிக்கை வெளியே எடுத்துட்டு வர ஹீரோ பார்த்தா ஏன்ஷியன்ட் சகாப்தத்தை வெளியே எடுத்துட்டு வர டிராகன் லேடி அந்த இடத்துக்குள்ள அவங்களோட கொம்ப வெளியே எடுத்துட்டு வர இந்த பக்கம் அவங்களோட கேரோஸை வெளியே எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா. இப்படி அந்த இடத்துக்குள்ள ஸ்ட்ராங்கான 5 மாஸ்டர்ஸ் மொத்த பேருமா அவங்களோட சீக்ரெட் டெக்னிக்கை வெளியே எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், முடியலனாலும் செத்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துக்குள்ள இந்த கதவை ஓப்பன் பண்ணி தீரணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள முன்னோக்கி பறந்து போக ஆரம்பிக்க அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள பயங்கர ஃபோர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. அந்த டோர் லைட்டா ஓப்பன் ஆகுற மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு ரத்த கலர்ல ஸ்வாட் ஒன்று வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்வாட் ஒன்று சும்மா இல்ல, இவங்களோட பவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அதோட பவர்ஸும் அதிகப்படியா தான் இருக்கு. மொத்த பேருமே அந்த இடத்துக்குள்ள ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்வாட்ஸுக்கு சைட்ல இருந்து இன்னும் மற்ற ஸ்வாட்ஸ்லாம் மற்ற எல்லாருமே கொண்டு தள்ளிடுது. இப்போ 5 பேர் மட்டும் தான் பெண்டிங்ல இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு போர்ட்டல் உருவாக அதுக்கு பின்னாடி 1-2 மில்லியன் கணக்கான ஸ்வாட்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. இங்க எல்லாம் இன்னும் டேஞ்சரா இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோ, யாரும் கீப் அப் பண்ணாதீங்க, முன்னோக்கி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர வேகத்துல முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. எனர்ஜியோட பிளாஸ்ட் அந்த இடத்துக்குள்ள பயங்கர அதிகமா போய்கிட்டே இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ண போயிட்டு இருக்க, ஸ்வாட்ஸும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த டோரை உடைச்சுக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளார வர மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப டோரை உடைச்சுக்கிட்டு வந்திருக்க அந்த இடமும் ஒன்னும் சாதாரண இடமா இல்ல, ஏன்னா இந்த இடமும் எக்கச்சக்கமான ரத்த கலவையாவே இருக்கு. அந்த இடத்துக்குள்ள மொத்த பவர்ஸையும் யூஸ் பண்ணதுனால மூச்சு வாங்கிட்டு அப்படி எப்படியுமா கஷ்டப்பட்டு எழுந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பயங்கரமான அடி தான் உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுல. எல்லாருமே சந்தோஷத்தோட பாக்குற விஷயம் எக்கச்சக்கமான மக்களோட போனோம், அதுவும் லட்சக்கணக்கான பேர் இந்த இடத்துக்குள்ள இறந்து போயிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னு வச்சுக்க, நம்மளும் இவங்கள மாதிரி போனமா தான் இந்த இடத்துக்குள்ள கிடக்கணும். நின்னுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு முன்னேறி நடந்து போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் சொல்லிக்கிட்டு மொத்த பேருமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தரமான சம்பவமே இனிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்தவங்க எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள செத்து போய் கிடக்குறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒரு ரிலீம் ஃபுல்லா ட்ராப்ப வச்சவன் கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள வெறும் கிளவுட்ஸா இருக்க.
சீஹியும் அது அப்படி யாராதாண்டா இருக்கும் அப்படின்ட்டு முன்னாடி வந்து பாத்துக்கிட்டு இருக்க. எப்பவும் போல ரொம்பவே சிம்பிளா கையில புல்லாங்குழ வச்சுக்கிட்டு அன்டம் சீரீஸ்ல வர ஹீரோ மாதிரி சும்மா ஸ்டைலா அந்த இடத்துக்குள்ள புல்லாங்குழ வாசிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோவும் இதை பார்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ரொம்பலாம் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, டிவைன் ஃபிளேம் ரிலீமுக்குள்ள தான் இருக்கான். இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள டிவைன் எனர்ஜிஸை கல்டிவேட் பண்ணக்கூடிய ஆள். எக்கச்சக்கமான ரத்தங்கள்லாம் மேல இருந்து கீழே வடிஞ்சு வந்துகிட்டு இருக்க. அதாவது மொத்தமே இவங்களை நோக்கி தான் அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே மேல பறந்து போய் நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனும் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுக்கவே இல்ல. அவனோட புல்லாங்குழ தொடர்ந்து வாசிக்கிட்டே தான் இருக்கான். அவனோட புல்லாங்குழ இருந்து வரக்கூடிய அந்த சத்தங்கள்லாம் அந்த இடத்துக்குள்ள மரணத்தை உருவாக்கக்கூடிய பூக்களை உருவாக்கிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் இவனோட எனர்ஜி ரொம்பவே இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி அவனும் அந்த இடத்துக்குள்ள கேரோஸ் ரெடி பண்ண. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்குள்ள கில்லிங் ட்ராப்ப செஞ்சு மொத்த பெரியமா கொண்டு இருப்பா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. போன ஏற அந்த இடத்துக்குள்ள இருந்து வேகத்துல அவனோட நெத்தில இறங்குற மாதிரி போக இருந்தாலும் அசால்ட்டா அந்த இடத்துக்குள்ள இருந்து மறைஞ்சு போயிடுறான். திரும்ப சேம் ரிலீம் தான், பட் இருந்தாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள அவன் சுத்தமாவே கண்டுக்கல. செங்காங் மத்தவங்க மொத்த கொண்டு இதை ஷாக்கோட தான் பாத்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ஹீரோவும். ஏன்னா காட் லெவல் ஏரோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் அழகா நின்று திரும்பவும் புல்லாங்குழ தான் வாசிக்கிட்டு இருக்கான். மத்தவங்க யாரையுமே கண்டுக்காம திரும்பவும் அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த பவர்ஸ் அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய டார்க் கிளவுடே உருவாக்க ஆரம்பிக்க. வருஷங்களா இந்த இடத்துக்குள்ள எல்லா ட்ராப்ஸையும் நான் தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அவங்கள மாதிரி முட்டாள்தனமா பண்ணாத, கொஞ்சம் உங்க மூளையை பயன்படுத்திக்கிட்டு என்ன கூட பேட்டில் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லனா எல்லாரும் போல நீங்களும் சாக வேண்டியதுதான் வரும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ட்ராகன் லேடியும் அவன் இந்த இடம் ஃபுல்லா ட்ராப்ஸை செட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள பல பேரோட பிளட் எசன்ஸை வச்சிருக்கான். அதனால இவனை இந்த இடத்துக்குள்ள நம்ம சமாளிக்கிறது நடக்காத காரியமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதுங்க எல்லாமே என்ன விதமான இன்சைட் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து செங் கேட்டுக்கிட்டு இருக்க. இதுங்க எல்லாம் தான் பிளாக் காட் இன்சைட்டுங்க, எல்லாமே வெனரபிள் ரிலீம்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுங்க எல்லாமே அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர வேகத்துல அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. எல்லாத்தையும் செட் பண்ணவ அந்த இடத்துக்குள்ள பொறுமையா நின்னு புல்லாங்குழ வாசிக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அமைதியா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சீக்கிரமா இந்த இடத்துக்குள்ள இருந்து தப்பிச்சு போற வழியை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள டிராகன் லேடி அவங்களோட அந்த போனை வெளியெடுத்து வந்து இருக்கிற எல்லா இன்சைட்ஸையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருமே காட் ரிலீமை சேர்ந்தவங்க, அதனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, இருக்கிற எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சூழல் மாதிரி அந்த பூச்சிங்க எல்லாருமே உருவாக்கிட்டு இருக்க. செங்காங் அவனோட ஏரோஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏரோஸ்னாலே அந்த இடத்துக்குள்ள பலது சாகுதுங்க. இருந்தாலும் பலது திரும்பவும் அட்டாக் பண்ணதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள தம்பி அவனோட ஸ்பிரிச்சுவல் பாடியை வெளியே எடுத்துட்டு வர. தம்பியோட ஸ்பிரிச்சுவல் பாடி உள்ளுக்குள்ளார கவர் பண்ற எல்லா மான்ஸ்டர்ஸையும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி ஆகிட்டு இருக்கு. நிறைய மான்ஸ்டருங்க செத்து மடிஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்க. ஹீரோவும் பட்டாம்பூச்சி எம்பரர் ஆல்ரெடி சாப்பிட்ட மெடிசனால அன்பார்ச்சுனேட்டா தூங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மூச்சு இருந்தது. இந்த இடத்துக்குள்ள நடக்கிற சம்பவமே இன்னமும் வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த இடத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அவனும் பரவாயில்லையே, இவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே பண்றானுங்களே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இன்னமும் புல்லாங்குழ வாசிக்கிட்டே இருக்க. செத்து போனாலா இருக்குல்ல, அந்த போனத்துக்குள்ள இவன் புல்லாங்குழ வாசிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதுங்களோட காது கைக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான இன்சைட்ஸ்ங்களா வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. செத்து போனவங்க எல்லாருமே சாம்பல் ஆகிட்டு இருக்க. ஒரு சிலர் அந்த இடத்துக்குள்ள நடிச்சிருப்பாங்க போல, அவங்களே எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்க. அவங்களோட உடம்புக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான இன்சைட்ஸ்ங்களா உருவாக்கி அந்த இடத்துக்குள்ள இன்னொரு பெரிய சூழலை உருவாக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த இடத்துக்குள்ள உருவான அந்த மிகப்பெரிய சூழல் அந்த இடத்தையே ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இன்னமும் ஸ்ட்ராங்கான நிறைய இன்சைட்ஸ்ங்களா இருக்கு. ஹீரோ தொடர்ந்து உங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு எனர்ஜிஸை ட்ரெயின் பண்ணாதீங்க, இந்த இடத்துக்குள்ள கிளம்பி ஓடுற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர பூச்சிங்க எல்லாருமே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள தடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பரவாயில்லன்ட்டு அந்த இடத்துக்குள்ள வர இன்சைட்ஸ்லாம் தடுத்துக்கிட்டே இருந்தாலும் இன்னமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. முன்னாடி உருவாக்கக்கூடிய அந்த சூழல் அதுக்குள்ள இருந்து இன்னமும் ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று உருவாகுது. எட்ரா சூழா இதை ஹீரோ உள்ளுக்குள்ள இருந்து அவனோட தண்டர் வெப்பனை வெளியே எடுத்து வர எல்லாரும் கிளம்பி போயிட்டு இந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே போறதுக்கான அந்த வழியை கண்டுபிடிக்க பாருங்க. அதுக்கப்புறம் இவனை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட தண்டர் டிராகனை யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. தண்டர் டிராகன் மின்னல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து இன்சைட்டும் பயங்கர வேகத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு மோதிக்கிட்டு இருக்குங்க. அந்த இன்சைட் இன்னும் எக்கச்சக்கமான இன்சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு டிராகன் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வீக் ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள தம்பி அண்ணனுக்கு மொத்த பேருமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 5 பேரோட பவர்ஸையும் யூஸ் பண்ணிட்டு ஒன்னா கேதர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ டிராகனுக்கு மேல இருந்த அந்த மொத்த இன்சைட்ஸையும் கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். டிராகன் மொத்தத்தையும் அந்த இடத்துக்குள்ள இருந்து பறக்க விட்டுட்டு மேல போனது அந்த வேகத்துக்கு அந்த இடத்துக்குள்ள இன்சைட்ஸ ஒரே முழுங்குது. மேல இழுத்து போயிட்டு மேகத்துக்கு நடுவுல இருந்து ஒரு பெரிய பிளாஸ்டா குடுக்க ஆயில கவனாக்கி எல்லா இன்சைட்ஸும் அப்படியே செத்து மடிய ஆரம்பிக்குதுங்க. அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து மத்தவங்க எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே பொடி பசங்க நல்லாவே செயல்படுறீங்க. நீங்க எல்லாருமே இந்த ரிலேமுக்குள்ள இருந்து வெளியே போயிட்டீங்கன்னா உங்களை நான் உயிரோட வாழ வர்றேன் அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன எபிசோட முடியுது. இதுக்கு மேல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ண போறேன். ஸ்லே ஆஃப் தி காட் நான் ஒரு மூவியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. சீக்கிரத்துல அதை நான் அப்லோட் பண்ணுவேன். ஆனா வந்து யூடியூப்ல இன்ன வரைக்கும் அப்லோட் பண்ற மாதிரியே தெரியல. எனக்கு இது ஒரு பக்கம் கடுப்பா போய்கிட்டு இருக்கு. யூடியூப்ல அப்லோட் பண்ணா மட்டும் தான் என்னால் அப்லோட்
அப்லோட் பண்ண முடியும். நான் கிறுக்குத்தனமாக மொத்தத்தையும் சொல்கிறேன்ற பேரில் மொத்த எபிசோடையும் அப்படியே அதே டியூரேஷனுக்கு எடிட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் கண்டிப்பாக காப்பிரைட் கொடுத்துருவாங்க அஃபிஷியல் சேனலில் போட்டால். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த மந்தில் இல்லைனாலும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்தில் நான் அதை ஒரு மூவியாக கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக தான் போடுவேன், பயப்படாதீங்க. அப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், நான் நடந்து வந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கன்னா நான் ஒரு 1 கிலோமீட்டர் போல் நான் நடந்து வந்து இப்போ காலேஜ்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு வழி இல்லை, நான் வீடு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்தேன். இந்த இடத்துக்குள்ளே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்க கருமம். நான் எப்பவும் பேசுகிறேன் அந்த ஹெட்ஃபோன் மைக் அதுவும் இல்லை, இப்போ அதையும் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ மொபைலில் மைக்கு கெட்டு போயிருக்கு, அந்த மைக் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காட்டு கத்தி கத்தி தொண்டையே வத்திடுச்சுன்னா பார்த்துக்கங்க. நான் இவ்வளோ இப்படியெல்லாம் மொத்தமாக பேச முடியாது. நான் 2 பேசலாம் நினச்சேன், பட் ஒன்றுக்கே சுத்தமாக முடியலை. இதை வந்து என்னால் போஸ்ட்டில் சொல்ல முடியாது, மொத்த விஷயங்களும் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு சிலருக்கு சங்கடமாக இருக்குது இதெல்லாம் கேட்கறதுக்கு. கரெக்டாக சொல்லணும்னா நடக்க இடம் இல்லாமல் ஃப்ரெண்டோட வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு வழி இல்லை, திரும்பவும் காலேஜுக்கு வந்து காலேஜ்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது. தண்ணி கிண்ணின்னு எதுவுமே இல்லை, காட்டு கத்திட்டு மைக்கும் வேறு ஒர்க் ஆகலை. இதுதான் சரியான பிரச்சனையாக இருக்குது ஃபோனில். சரி விடுங்க, இன்னும் 2 நாளில் இது எல்லாமே நார்மல் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு சுற்றிக்கிட்டு இருக்கேன். வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. என்னோட ஃபாலோவர் லிஸ்ட்டில் இருக்க ஒரு பிரதர் தான் சொன்னார், நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, பட் இப்போலாம் இன்ஃபார்மே பண்ணுறதில்ல, இஷ்டத்துக்கு போகிறீங்க, இது கொஞ்சம் சங்கடமாக தெரியுது அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் மேலே போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சரி எப்படியாச்சும் 10K அடிக்கணும், மேலே போகணும் அப்படின்ட்டு. நான் இதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணாதும் ஒரு மாதிரி தப்பாக தெரியுது, இன்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு சிலருக்கு தப்பாக தெரியுது. அதனால தான் நான் மோஸ்ட்லி இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல, பட் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போஸ்ட்டில் என்னால் இவ்வளோ பெரிய விஷயத்தை டைப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் அதையாச்சும் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்றத முடிஞ்சால் எனக்குன்னா ஒரு லைவ் போட்டேன்னா இது எல்லாமே ஒரு ஃபன் கண்டென்ட்டாக வச்சு பேசிகிட்டு இருப்போம். சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கதாவில் நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ். ஐயோ, முக்கியமான விஷயமா இந்த எபிசோடுக்கு கடந்துக்கிட்டு காட்டு கத்தி வச்சுருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் மைக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மி, அதனால் கத்தந்து நார்மலாக போய்டும் அப்படின்னு நம்புறேன். இல்லை